Hello everyone. இன்னைக்கு லெசன்ல have and have been எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். For example, I have done all the works. நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். இதே இதை have been வச்சு சொல்லணும் அப்படின்னா all the works have been done by me. எல்லா வேலையும் என்னால் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து have plus past participle and have been plus past participle உடைய difference. First sentence active voiceல இருக்கு, second sentence passive voiceல இருக்கு. அர்த்தம் எதுவும் மாறாது, only voices மட்டும் தான் இதில் சேஞ்ச் ஆகுது. Next example, he has played cricket. அவன் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறான். இதில் வந்து நம்ம has plus past participle of the verb play போட்டிருக்கிறோம். ஸோ he has played cricket. இப்போ இதே இதை passive voiceல நம்ம சொல்கிறோம் அப்படின்னா cricket has been played by him. கிரிக்கெட் அவனால் விளையாடப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி சொல்லிடலாம். ஸோ அர்த்தம் மாறாது, நம்ம சொல்கிற விதம் மட்டும் தான் மாறுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பாட் சம் ஃப்ரூட்ஸ். நான் கொஞ்சம் பழங்கள் வாங்கியிருக்கிறேன். ஐ ஹாவ் பாட் சம் ஃப்ரூட்ஸ். இதையே பாசிவ் வாய்ஸில் சொல்லும்போது சம் ஃப்ரூட்ஸ் ஹாவ் பீன் பாட் பை மீ. சில பழங்கள் என்னால் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். I have written a letter. இந்த சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் தப்பு இல்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.